Taste the Daily. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகாலை முதல் வரலாறு காணாத கடும் பனிமூட்டம் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நிலவிய மூடுபனி ரம்மியமாக காட்சியளித்தது. காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். இந்த பனிமூட்டம் காரணமாக செங்கல்பட்டிலிருந்து சென்ற புறநகர் மின்சார ரயில்களும் செங்கல்பட்டு நோக்கி சென்ற ரயில்களும் 15 நிமிடம் காலதாமதமாக இயக்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சிதம்பரத்திலிருந்து சேத்தியத்தோப்பு நோக்கி சென்ற அரசு பேருந்து மதுராந்தகநல்லூர் கிராமத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள வயலில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர், நடத்துனர், பயணிகள் அனைவரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்திற்குள்ளான பேருந்தில் பல்வேறு பழுதுகள் இருந்தும் இயக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை பொதுமக்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லாமல் பழுதடைந்த பேருந்துகளை இயக்குவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி நடத்தி வந்த கடையை திமுக பிரமுகர் ஆக்கிரமித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டார் வாகையடி தெருவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான சிறிய கட்டிடத்தில் மாற்றுத்திறனாளியான ராமசாமி என்பவர் கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் திமுக கவுன்சிலர் சுரேஷின் உதவியாளர் ஹரிஹரன் இந்து சமய அறநிலையத்துறையினருக்கு லஞ்சம் கொடுத்து கடையை அவர் பெயருக்கு மாற்றி கடையில் இருந்த பொருட்களை வீசிவிட்டு கடைக்கு சீல் வைத்துள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட ராமசாமி தனது குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். பல ஆண்டு காலமாக வறுமை கோட்டுக்கள் இருக்கிற விதவையை சார்ந்த ஒரு ஹேண்டிகிராப்டை சார்ந்த அந்த ராமசாமியை தூக்கி வெளியே போட்டுவிட்டு கடையை இவர்கள் பெயருக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே அதிகாரிகள் தக்க நடவடிக்கை மேற்கொண்டு திமுக ஆட்சியில் இது போன்ற அராஜக மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கொளக்குடி கிராமத்தில் சீரான குடிநீர் வழங்கவில்லை என்றால் நாங்கள் செத்தே போய்விடுவோம் என அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொளக்குடியில் 2 வாரங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாதது குறித்து புகார் கூறியும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புவனகிரி வடலூர் சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்த விடிய அரசின் அதிகாரிகளிடம் மக்கள் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியதால் அவர்கள் பதிலளிக்க முடியாமல் திணறினர். 70 குடும்பம் அங்க இருக்காங்க, 100 குடும்பம் இருக்காங்க, வேணும்னு சொல்லி மக்கள் மேல போறாங்கன்னு சொல்லி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கடலூர், சேலம், திருப்பூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நிலவிய கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காலை 8 மணி ஆகியும் நீடித்த பனிமூட்டத்தால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறே சென்றன. கடும் பனியால் பள்ளி மாணவர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். மாவட்டம் ஆரணி அருகே மூதாட்டி மீது கார் மோதிய விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஆரணி சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே காய்கறி வியாபாரம் செய்து வந்த மூதாட்டி ராஜாமணி சாலையை கடக்க முயன்றபோது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து சக தொழிலாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விடியா திமுக அரசு முடித்ததாக கூறிய தொழிலாளர் சங்கம் பிரச்சினை குறித்து நிர்வாக தலைவரை சந்திக்க முயன்ற 3 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடவில்லை என்று கூறி சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து போராடி வரும் சக தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க கோரி போராடியவர்களை பழி வாங்குவதாக குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான கிணற்றில் ஆண் சடலம் மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மானம்பதி ஊராட்சி கிணற்றில் மிதந்து கொண்டிருந்த சடலத்தை பார்த்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் தீயணைப்புத்துறையினரின் உதவியுடன் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இறந்தவர் குறித்தும் மரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பத்தூர் சார் பதிவாளர் மற்றும் எழுத்தர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாய குடும்பத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜவ்வாது மலை புதூர் நாட்டைச் சேர்ந்த விபூஷணன் மகன் அனுமன் தனது தந்தையின் பெயரில் இருந்த நிலத்தை தன் பெயருக்கு மாற்றி அந்த நிலத்தின் பேரில் வங்கியில் கடன் பெற முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் அந்த நிலத்தின் பேரில் எந்த ஒரு பரிமாற்றமும் செய்யக்கூடாது என விபூஷணன் தடைமனு அளித்தும் சார் பதிவாளர் வங்கியின் பெயருக்கு நிலத்தை மாற்றியுள்ளார். இதனை கண்டித்து விபூஷணன் குடும்பத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சி காங்கிரஸ் துணைத் தலைவர் பெண் தூய்மை பணியாளரை தரக்குறைவாக பேசியதாக கூறி சக தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர் பரமேஸ்வரியை தரக்குறைவாக பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெய்சங்கர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கண்டன முழக்கமிட்டனர். விளம்பரத்திற்காக தூய்மை பணியாளர்களுடன் சாப்பிட்டு வீடியோ எடுத்த விடியா திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும் சமூக நீதி இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.